අපි දන්නවා මෑත කාලේ අපි ආර්ථිකයට විශාල ලෙස බලපෑම් කරන ශේෂ්ත්‍ර කීපයක් පිළිබඳව අභියෝගයකට මුහුණ දුන්නා. විවිධ රාජ්‍යයන් විසින් පනවන විවිධ බදු ප්‍රතිපත්තීන් අපේ ආර්ථිකයට යම් ප්‍රහාරයක් එල්ල වෙමින් තිබුණා. දිත්වා සුලිකුණාටුව ලංකාවේ මෑත ඉතිහාසයේ වැඩිම ආර්ථික බලපෑමක් කරලද ව්‍යසනයේ බවට පත් වී තිබුණා. அதே போன்றுதான் தித்வா சூறாவளியானது இலங்கையின் சரித்திரத்திலே மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அழிவாக கருதப்படுகின்றது. ඒටත් අපිට ශක්තිමත්ව මුහුණ දීමට හැකියාව තිබුණා. ඒ අපේ අභ්‍යන්තර ප්‍රශ්නයක් නිසා. அதற்கும் நாங்கள் மிகவும் சக்தி முறையிலே அதற்காக முகம் கொடுத்தோம். ஏனென்றால் அது எங்களுடைய உள் பிரச்சனை என்பதன் காரணமாக. දැන් මෑත කාලන මැද පෙරදිග කලාපය කේන්ද්‍ර කරගෙන යුදමය තත්ත්වයක් ඇති වී තිබෙනවා. அண்மை காலமாக மத்திய கிழக்கை மையமாக வைத்து யுத்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ඒ ලෝකේ දියුණුවයි සම්මත රටවල් අඩු ආර්ථික හැකියාවන් තියෙන රටවල් ભેදකින් තොරව හැම දෙනාම ඒ යුද්ධයේ ගැටුම හේතු කොටගෙන ආර්ථික අභියෝගයන්ට මුහුණ දී තිබෙනවා. இந்த யுத்தத்தின் மூலமாக யுத்தத்தின் பாதிப்பு யாருக்கு வருது என்று பார்த்தால் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கும் அதே போன்று பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகளுக்கும் எந்த விதமான வித்தியாசமின்றி எல்லா நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ආර්ථිකයේදී අපි මුහුණ දෙන අභියෝගයන් ප්‍රධාන වශයෙන් ශේෂ්ත්‍ර දෙකක තිබෙනවා. ප්‍රධාන වශයෙන් කොටස් දෙකක තිබෙනවා. எங்களது பொருளாதார பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்குகின்ற போது அதன் இரண்டு பிரிவுகளுக்கு நாங்கள் முகங்கொடுக்க வேண்டியிருக்கின்றது. එක බහණ්ඩාගාරයට අවශ්‍ය වන රුපියල් ප්‍රමාණය උපයා ගැනීම. முதலாவது நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்கள் திரைசேரிக்கு கிடைக்கின்ற ரூபாய் அது அளவாக இல்லாமை. ඒක අපි ශක්තිමත්ව ඉටු කරලා තිබෙනවා. ලංකාවේ ලංකා ඉතිහාසයේ වැඩිම ධන අතිරික්තයක් සහිත බහණ්ඩාගාර ගිණුමක් අපි සතුව තිබෙනවා. நாங்கள் அதனை மிகவும் வெற்றிகரமாக நிறைவேற்றிருக்கின்றோம். திரைசேரியிலே மிகவும் அதிகளமான எங்களுடைய நாணயங்கள் குவிந்திருக்கின்றன. ඒ නිසාම අපිට රුපියල් කෝටි 50000ක් වැය කරන්න පුළුවන්කම ලැබුණා දිත්වා සුලිකුණාටුවට මුහුණ දෙන්න. அதன் காரணமாகத்தான் எங்களுக்கு தித்வா சூறாவளியின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50,000 கோடிகளை செலவழிக்கக்கூடியதாக இருந்தது. මැද පෙරදිග යුද කලාපය නිසා ඇති වී තිබෙන ඉන්ධන මිල ඉහළ යාම, විදුලි බිල ඉහළ යාමට යම් මැදිහත් වීමක් කරන්න අපිට හැකියාව ලැබුණා භාණ්ඩාගාරේ රුපියල් තිබුණු නිසා. அதே போன்றுதான் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக எங்களுக்கு இருக்கின்ற பொருளாதார நிலைமை, அதே போன்று மின்சாரத்தில் உள்ள விலையேற்றம் இவைகளுக்கும் எங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் திரைசேரியில் எங்களுக்கு போதிய அளவு ரூபாய் இருந்ததன் காரணமாக අපි ඒ සඳහා රුපියල් කෝටි 10000ක් වෙන් කරලා තිබෙනවා. அதற்காக நாங்கள் 10,000 கோடி ரூபாய்களை ஒதுக்கி இருக்கின்றோம். පහුගිය අප්‍රේල් මාසයේ සඳහා රුපියල් කෝටි 2000ක් වෙන් කරා ඉන්ධන වලට සහනාධාරයක් ලබා දෙන්න. கடந்த ஏப்ரல் மாதம் 2,000 கோடி ரூபாய்களை நாங்கள் ஒதுக்கினோம் எங்களுடைய எரிபொருள் நிவாரணத்துக்காக. ඉදිරි මාස දෙකේ රුපියල් කෝටි 2000 බැගින් ලබා දෙනවා ඉන්ධන සහනාධාරයට. அதே போன்றுதான் எதிர்காலத்திலும் நாங்கள் எதிர்காலத்தில் இருக்கின்ற 2 மாதங்களுக்கும் இந்த எரிபொருள் நிவாரணத்துக்காக நாங்கள் 2,000 கோடிகளை ஒதுக்கியிருக்கின்றோம். අදත් ඔබ පාවිච්චි කරන හැම ඩීසල් ලීටරයකටම ආණ්ඩු රුපියල් 100ක සහනාධාරයක් දෙනවා. நீங்கள் இன்று பாவிக்கின்ற ஒவ்வொரு லிட்டர் டீசலுக்கும் அரசாங்கமானது 50 ரூபாயை நிவாரணமாக வழங்குகின்றது. ඒ භාණ්ඩාගාරයේ සතු රුපියල් තිබෙන නිසා அது எங்களது திரைசேரியில் ரூபாய் இருந்ததன் காரணமாக தான் முடிந்தது. ඉන්ධන මිල ඉහළ යාම හේතු කොටගෙන අපිට විදුලි බිල යම් ප්‍රමාණයක ඉහළ දාන්න සිදු වුණා. எரிபொருள் விலையேற்றம் காரணமாக மின்சார கட்டணங்களையும் எங்களுக்கு அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டது. නමුත් විදුලි පාරිභෝගිකයන් 95%කටම විදුලි බිල ඉහළ යන්නේ නැහැ. ආණ්ඩුවක සහනාධාරයක් ලෙස ලබා දෙන තීරණය කරා. இருந்தாலும் இந்த மின்சார விலையேற்றத்தின் காரணமாக 195 விதமான மின்சார பாவனையாளர்கள் பாதிக்கப்படவில்லை. அதனை அரசாங்கம் கையேற்றுக் கொண்டிருக்கின்றது. ඒ නිසා විදුලි පාරිභෝගිකයන් 5%කට පමණයි විදුලි බිල ඉහළ ගියේ පහුගිය වැඩි කිරීමේදී. ஆகையினால் 105 விதமான மின்சார பாவனையாளர்களுக்குத்தான் இந்த மின்சார விலையேற்றம் அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ඒ සහනාධාර අපි සැප්තැම්බර් මාසේ දක්වා ලබා දෙනවා. இந்த நிவாரணமானது செப்டம்பர் மாதம் வரை தொடரும். ඒ වෙනුවෙන් ආණ්ඩු රුපියල් කෝටි 1500ක වැය බරක් දරනවා. இதற்காக அரசாங்கமானது 1,500 கோடி ரூபாய்களை தாங்கிக் கொள்கின்றது. ඒ නිසා අපි ශක්තිමත් ආර්ථික කළමනාකරණයක ප්‍රතිඵල ලෙස මෙවැනි ව්‍යසනයකට මුහුණ දෙන්න පුළුවන්
රුපියල් ප්‍රමාණයක් අපේ බහණ්ඩාගාරය සතුව පවතිනවා. நாங்கள் சக்தி வாய்ந்த பொருளாதாரம் இருப்பதன் காரணமாகத்தான் இவ்வாறான இடர்களை நோக்கி நாங்கள் எதிர்கொண்டு அதன் மூலமாக அதற்கு முகம் கொடுத்து நாங்கள் முன்னேற்றகரமாக எங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிகின்றது. ඒත් වර්තමානයේ අපි මුහුණ දී තිබෙනවා ඩොලරය පිළිබඳ අර්බුදයකට. அடுத்ததாக இருப்பது டொலர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கின்றது. විශේෂයෙන් ඩොලරය අනෙක් මුදල් ඒකකවලට සාපේක්ෂව ශක්තිමත් වෙලා තිබෙනවා. டொலர் விசேடமாக நாங்கள் டொலர் எடுத்து பார்த்தால் ஏனையவற்றை நாங்கள் ஒப்பிடும் பொழுது சக்தி அதாவது பலம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ඒ අපේ රුපියලට බලපෑමක් ඇති කරලා තිබෙනවා. அது எங்களது நடவடிக்கையின் ஒரு பிரதிபலனாகத்தான் இருக்கின்றது. අපේ ප්‍රධාන ආදායම් මාර්ගයේ සංචාර කර ප්‍රධාන ආදායම් මාර්ගය ඩොලර් රුපියල සංචාර කර්මාන්තය. எங்களது අප්‍රේල් මාසයේ ගිය අප්‍රේල් මාසයට සාපේක්ෂව 29ක සංචාරකයන් පැමිණීමේ අඩුවක් ඇති වී තිබෙනවා. මේ සන්ධි වේදනාව කවදා හොඳ කරගන්න පුළුවන් වෙයිද දන්නේ නැහැ. දීගායු ජොයින්ට් හීලර් කරල් දීගායු ස්වාභාවික ආලේපය විදුලි සංවිධාවනය මේ පියවර තුන අනුගමනය කිරීමෙන් ඔබේ සංධි වේදනාව නිට්ටාවටම සුව වේ. දීගායු ජොයින්ට් රීබෝන් ස්වභාවික සංධි පුනර්ජීවන කට්ටලය නිවසටම ගෙන්වා ගැනීමට දැන්ම අමතන්න. கடந்த ஏப்ரல் மாதம் எங்களுக்கு 29% இதன் மூலமாக இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ඒ අපේ ඩොලරයට බලපෑමක් ඇති කරනවා. இதனையும் நாங்கள் நிர்வாணம் செய்து நாங்கள் காத்திருக்கிறோம். ලෝකෙම ඇති වී තිබෙන ආර්ථික අර්බුදය හේතු කොටගෙන අපේ අපනයන වලට අපි පිට රට යවන භාණ්ඩවල තියෙන ඉල්ලුමේ අඩුවක් ඇති වී තිබෙනවා. உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தாக்கம் காரணமாக எங்களுடைய ஏற்றுமதி பொருட்களுக்கு கோரிக்கைகள் குறைவடைந்துள்ளன. ඒ නිසා අපනයන හරහා ලැබෙන ඩොලර් වලත් හිගතාවයක් මතුවලා තිබෙනවා. ஆகையினால் எரிபொருள் மூலம் ஏற்றுமதி மூலமாக கிடைக்கின்ற எங்களது வருமானத்திலும் எங்களுக்கு இதனை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. අනිත් පස්සෙන් ගත්තොත් විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් වන විදේශ සංක්‍රාම ඒ වගේ යම් පසුබැසීමක් මේ මාසයේ ඇතිවීමින් තිබෙනවා. அடுத்த பக்கம் நாங்கள் பார்த்தால் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களது தொழிலாளர்கள் மூலமாக கிடைக்கின்ற அந்நியநாட்டு செலாவணியாக இருக்கிறது. ඒ වගේම අපේ ඉන්ධන මිල ඩොලර් මිල ඉහළ යාම නිසා අපිට ඉන්ධන ගෙන්වීම සඳහා මාසික පිරිවැය වැඩි වී තිබෙනවා. ஆகையினால் எங்களுக்கு எரிபொருள் விலையேற்றம் காரணமாக அதேபோன்று டொலர் விலையேற்றம் காரணமாக எங்களுடைய செலவுகள் அதிகரித்திருக்கின்றது. පෙබරවාරි මාසේ ඉන්ධන ආනයනය කිරීම සඳහා අපිට වැය වුණේ ඩොලර් මිලියන 98යි. எங்களுக்கு பிப்ரவரி மாதம் நாங்கள் பார்த்தால் எரிபொருளுக்காக நாங்கள் இறக்குமதிக்காக செலவு செய்தது டாலர் மில்லியன் 98 இருக்கின்றது. මාර්තු මාසයේ ඩොලර් මිලියන 216යි. மார்ச் மாதத்தில் நாங்கள் பார்த்தால் டாலர் மில்லியன் 216 இருக்கின்றது. අප්‍රේල් මාසයේ ඩොලර් මිලියන 368යි. ஏப்ரல் மாதம் 361 டாலர் மில்லியனாக இருக்கின்றது. මේ මැයි මාසයේ ඩොලර් මිලියන 522යි. இந்த மே மாதம் 522 மில்லியன் டாலராக இருக்கின்றது. ඒ කියන්නේ මාසකට ඩොලර් ඉන්ධන ආනයන සඳහා තිබුණු ඩොලර් මිලියන සීමාව ඩොලර් 500 ඉක්මවා වැඩි වී තිබෙනවා. இதன் கருத்து என்னவென்றால் நாங்கள் இறக்குமதி செய்கின்ற எரிபொருளுக்கான டாலர்கள் நாங்கள் செலவு செய்ய வேண்டிய தொகையானது 500 வரை வெட்டி இருக்கின்றது. ඒ අපේ රුපියලට තෙරපුමක් ඩොලරයට ඉල්ලුමක් ඇති කොට තිබෙනවා. இது எங்களுடைய வீழ்ச்சியை அதே போன்று டாலருக்கான வேண்டுகோள்கள் அதிகரித்திருக்கின்றன. ඒ නිසා මේ අර්බුදයට මුහුණ දීම ක්‍රියාමාර්ග රැසක් අපිට ගැනීමට නියමිතව තිබෙනවා. ஆகையினால் தான் இந்த சவாலை எதிர்நோக்குவதற்காக நாங்கள் பல்வேறு வழி திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். අපි මේ වෙලාවේ ආර්ථිකය කළමනාකරණය කරන්නේ ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල බැඳුණු විස්තීර්ණ ණය වැඩසටහනක් එක්ක. ஆகையால் நாங்கள் இந்த விதமான தேசிய நிகழ்ச்சி திட்டங்களை இந்த பொருளாதார வளர்ச்சிக்காக செய்திருக்கின்றோம். ඒ නිසා අපි ඔන්න එක සාකච්ඡා කරමින් තිබෙන කවර තීන්දුවද අපි ගත යුතු කියලා අපි සතු තිබෙන යෝජනා අපි උන්ට ඉදිරිපත් කරලා තිබෙනවා. ஆகையால் இதற்காக என்ன முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். කෙටි කාලයක් අපිට මේ ඩොලරය සඳහා තියෙන තෙරපුම පාලනය කරගත යුතුයි. இதற்கு முன்னர் டாலருக்காக இருந்த அந்த பிரச்சனை இப்போது அதிகரித்திருக்கின்றது. ඒ සඳහා අපි ඉන්ධන පාවිච්චි සීමා කළ යුතුයි. ஆகினால் தான் நாங்கள் எரிபொருளை நாங்கள் பாவிப்பதை மட்டுப்படுத்த வேண்டியிருக்கின்றது. අපේ ආනයන භාණ්ඩ පාවිච්චිය පිළිබඳ යම් අවධානයක් යොමු කළ යුතුයි. அதே போன்றுதான் நாங்கள் இறக்குமதி பொருட்களையும் நாங்கள் பாவிப்பதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. අපේ ආනයන වියදම අඩු කිරීම පිළිබඳ අපි කල්පනා කර යුතුයි. எங்களது இறக்குமதி செலவை நாங்கள் குறைப்பதற்கு நாங்கள் யோசிக்க வேண்டும். ඒ නිසා මා ඉල්ලා සිටින සියලු පුරවැසියන්ගේ මේ පිළිබඳ කල්පනා කරන්න. අපි කොහොමද රටින් එළියට ගලාගෙන යන ඩොලර් ප්‍රමාණය අඩු කිරීම සඳහා තනියම අපි මැදිහත් වෙන්නේ කොහොමද කියලා කල්පනා කරන්න කියලා මා ඉල්ලනවා. ஆகையினால் சகல நாட்டு பிரச்சனைகளை நான் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களது நாட்டிலிருந்து செல்லுகின்ற டாலர் எண்ணிக்கையை நாங்கள் எவ்வாறு குறைக்கலாம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். කෙටි කාලයක් පවතීවි. இதற்காக எங்களுக்கு ஒரு சிறிய காலம் தான் இருக்கின்றது. ඒට අපි ශක්තිමත්ව මුහුණ දෙමු. இதற்கு நாங்கள் சக்திகரமாக முகம் கொடுப்போம். නැවත පැරණි ආර්ථික විනාශකාරී තත්ත්වයක් අපේ රටේ ඇතිවීමට
කිසිසේත්ම ඉඩ නොදෙන බව මම ඔබට සාතික කරනවා. ஆகையினால் எங்களுக்கு முன்னர் இருந்த அந்த பொருளாதார நெருக்கடி ஒரு போதும் ஏற்படாது என்பதை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ඒ අපිට ආර්ථික පැත්තේ යන්න තියෙන ගමන. இது நாங்கள் பொருளாதார ஏற்பட்ட வளர்ச்சியாக இருக்கின்றது. අනිත් පැත්තෙන් අපිට ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් අවශ්‍යයි. அதே போலதான் எங்களது சக்திகரமான பிரதேசங்கள் நாங்கள் உருவாக்க வேண்டியிருக்கின்றது. අපේ පොලිසිය, ත්‍රිවිධ හමුදාව, දිස්ත්‍රික් ලේකම්තුමා ඇතුළු ග්‍රාම නිලධාරි මහත්මයා දක්වා තියෙන රාජ්‍ය යාන්ත්‍රණය, අපේ සෞඛ්‍ය සේවය පවත්වා ගන්න රාජ්‍ය යාන්ත්‍රණය, අපේ අධ්‍යාපනය පවත්වා ගැනීමේ රාජ්‍ය යාන්ත්‍රණය ආදී ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් අපිට ඕන. ஆகையினால்தான் அடுத்ததாக இருக்கிற எங்கள் போலீஸாக இருக்கட்டும், பாதுகாப்பு துறையாக இருக்கட்டும், ஏனைய அரசு துறைகளாக இருக்கட்டும், இந்த துறைகளை நாங்கள் சக்தி வாய்ந்ததாக ஆக்க வேண்டும். අපේ රාජ්‍ය සේවය විශාල ලෙස දුබල වෙලා තිබෙන්නේ. எங்களது அரசு சேவையான மிகவும் வீழ்ச்சிக்குள்ளாக இருக்கிறது. විශාල පුරප්පාඩු ප්‍රමාණයක් තිබෙනවා. மிக அதிகமான வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. අවුරුදු 7-8කින් රාජ්‍ය සේවයට තාක්ෂණික වේදීන් නැත්නම් මැද ලේයර් එකේ නිලධාරීන් බඳවගෙන නැහැ. கடந்த 4-8 வருடங்களாக தொழில்நுட்ப உத்தியோகர்கள் யாரும் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. අපි 1,21,000 බඳවගෙන තීරණය කළා තිබෙනවා. நாங்கள் அதற்காகத்தான் அவர்களை 21 லட்சமாக சேர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் இருக்கின்றோம். මා දන්නවා මේ සෑම පොලිසියකම පොලිස් නිලධාරීන්ගේ හිගයක් තිබෙනවා. எனக்கு தெரியும் இங்கு இருக்கின்ற சகல போலீஸ் உத்தியோகத்தர்களும் இதமாக தெரியும் என்று. පැය 18-20 සපත්තු දෙක මේ දුෂ්කර යුනිෆෝම් එක ඇඳගෙන ඔබ සේවයේ යෙදෙනවා. අපි පොලිසියට අලුතෙන් 10,000ක් බඳවා ගන්න තීරණය කළා තන මේ වසර ඇතුලේ අපි 5,000ක් බඳවා ගන්නවා. නේද? අලුතෙන් පොලිස් නිලධාරීන් අපි 10,000ක් බඳවා ගන්න තීරණය කළා තිබෙනවා. புதிதாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் 10,000 பேரை நாங்கள் சேர்ப்பதற்காக இருக்கின்றோம். 5,000 பேரை இந்த வருடத்துக்குள் சேர்ப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். ඒ වගේම මම දන්නවා පහළ පොලිස් නිලධාරි මහත්තුරුන්ගේ උසස් වීම පිළිබඳ ගැටලුවක් තිබෙන බව. அதே போன்றுதான் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் உயர் பதவி தொடர்பாக பிரச்சனை இருப்பது எனக்கு தெரியும். දිගු කාලයක් උසස් වීම ප්‍රමාද වීම හේතු කොටගෙන කොස්තාපල් හැටියට අවුරුදු 15-18 නිලධාරීන් මා දන්නවා. மிக நீண்ட காலமாக பதவி உயர்வு கிடைக்காதன் காரணமாக 15-18 வருடங்களாக சாதாரண கொஸ்தாபல் பதவியில் இருக்கிறார்கள். ඉක්මනින්ම උන්ගේ ප්‍රශ්න විසඳීම කරේ අපි අවධානය යොමු කරලා තිබෙනවා. ஆகையினால் தான் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாங்கள் அதிலே கவனம் செலுத்துகின்றோம். අපිට හොඳ රාජ්‍ය සේවයක් ඕන. எங்களுக்கு சிறந்த ஒரு அரசு சேவை தேவைப்படுகின்றது. ඒ නිසා තමයි අපි වැටුප් වැඩි කිරීම අධීර 3කින් සිදු කරලා තිබෙනවා. එළඹෙන ජනවාරි මාසෙත් අලුත් වැටුප් වැඩි කිරීමක් ලැබෙනවා. ஆகையினால் தான் நாங்கள் சம்பள அதிகரிப்பை 3 படிமுறைகளை செய்திருக்கின்றோம். அடுத்த வருடம் ஜனவரி மாதத்திலும் 3வது படிமுறையிலே சம்பளம் அதிகரிக்கின்றது. තව විශාල ලෙස විසඳිය යුතු ප්‍රශ්න අපි සතුව තිබෙනවා. அதே போன்றுதான் மிகவும் அதிகளவான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. ටිකක් රස්නේ නේද? උඩයි என்ன? මයිත ඉක්මනින් අවසන් කරන්න මම දැන් ටිකක් අමාරුයි නේ කට්ටියට. කොහොම වුණත් අද අපේ මුඛ්‍ය පරමාර්ථය බවට පත් වී තිබෙන්නේ මේ විස මද්ද්‍රව්‍ය වලින් අපේ මාතෘ භූමියත් අපේ තරුණ පරම්පරාවත් අපේ ජාතියත් නිදහස් කරගන්නේ කොහොමද කියන ප්‍රශ්නේ. அதே போன்றுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற இந்த விஷ போதைப் பொருள் மூலமாக இந்த நாட்டில் உள்ள இளைஞர் யுவதிகளையும் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்கின்ற பிரச்சனைகள் கண்முன்னே இருக்கின்றது. මේ සියලු ප්‍රශ්න අතර මේ විස මද්ද්‍රව්‍ය අපේ රටේ ජාතික ව්‍යසනයක් බවට පත් වෙලා අවසන්. இந்த சகல பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுதோ இந்த விஷ போதைப் பொருளானது போதைப் பொருள் பாவனை மூலமாக அது ஒரு தேசிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. ඒක පසකින් අපේ තරුණ පරම්පරාව ගිල ගන්නවා. அதிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ எங்களுடைய இளைஞர் பரம்பரையானது மூலமாக பாதிக்கப்படுகின்றது. ඒක ප්‍රතිඵලයක් ලෙස දෙමව්පිය විශාල වේදනාවට ලක් වෙනවා. இதன் பிரதிபலனமாக அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் மிகவும் துக்கத்தை அனுபவிக்கின்றார்கள். මද්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහි වුණු තරුණ කණ්ඩායමක් ගමේ සිටීම ගමේ අය බියට පත් කරනවා. அதே போன்றுதான் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையான அந்த இளைஞர் குழு அந்த கிராமத்தை பயமுறுத்துகின்றது. නීතියක් විනයක් ශිෂ්ටභාවයක් නැති තරුණ පරම්පරාවක් ගොඩනගමින් තිබෙනවා. ஒழுக்கம் எந்த விதமான ஒழுக்கமும் இல்லாத ஒரு தருண இளைஞர் பரம்பரை இதன் மூலமாக ஏற்படுகின்றது. මේ ව්‍යසනයේ මොනතරම්ද කියන එක දිනපතා අපිට වාර්තා වෙන ප්‍රවෘත්ති වලින් පෙන්눔 කරනවා. இதன் தாக்கம் எவ்வாறு என்றால் உங்களுக்கு நாளாந்தம் கிடைக்கின்ற செய்திகள் மூலமாக உங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். පෞගේද රාගම ප්‍රදේශ විශාල දුම්රිය පීලිපැනීම සිද්ධ වුණා. அண்மையிலே ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு புயர்த தண்டவாளத்திலே தடம்புறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். විශාල පිරිසක් තුවාල ලැබුවා. அதிலே மிகவும் அதிகளவானோர் காயமடைந்தனர். දුම්රියට මිලියන ගණනක හානියක් සිද්ධ වුණා. அந்த புயரத்துக்கு மில்லியன் கணக்கிலே சேதம் ஏற்பட்டது. හේතුව කුමක්ද? இதன் காரணம் என்ன? මද්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහුවෙක් විසින් යකඩ ගලවගෙන ගින් තියෙන රේල් පීල්ලේ රුපියල් 300ක් උපයා ගැනීම වෙනුවෙන්
அதாவது போதைப் பொருளுக்கு அடிமையான இளைஞர் அந்த தண்டவாளத்தை எடுத்துக்கொண்டு விற்று 300 ரூபாய்க்கு விற்றிருக்கிறார். ඉතින් මුළු සමාජයක් මේ ව්‍යසනය බවට පත් කරනවා. இதன் மூலமாக முழு சமூகமே இதன் மூலமாக பாதிக்கப்படுகின்றது. කටුනායක කොළඹ අධිවේගී මාර්ගයේ STF ආරක්ෂාව දාන්න සිද්ධ වෙලා තිබෙනවා. கட்நாயக்கிலிருந்து வருகின்ற அதிக பாதைக்கு STF பாதுகாப்பை வழங்க வேண்டியிருக்கின்றது. රැයට කම්බි කපාගෙන යනවා. ஏனென்றால் அங்கே இருக்கின்ற கம்பிகளை இரவில் களவாடுகின்றார்கள். මෙහෙම තත්ත්වයක් ඇති වෙලා තිබෙනවා. இவ்வாறு நிலைமை இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ගම්වල ගේක තරුණියක් තනියම තියලා යන්න බය තත්ත්වයක් ඇති වෙලා තිබෙනවා. கிராமங்களிலே யுவதிகள் தனியே செல்ல முடியாத நிலைமை காணப்படுகின்றது. විශාල ගැටුම් එකිනෙකා අතර වෛරය විශාල ලෙස පැතිරෙන්න පටන් අරන් තිබෙනවා මේ ව්‍යසනය විසින්. இந்த எங்களது பாதிப்பு காரணமாக அதிகளமான தாக்கங்களும் பாதிப்புகளும் போராட்டங்களும் அவர்கள் இழப்புகள் ஏற்படுகின்றன. එඳ මේ ව්‍යසනය අවසන් කිරීම අපි ඉතාමත් තීරණාත්මක වැදගත් කාර්යයක් ලෙස තේරුම් අරගෙන තිබෙනවා. ஆகையினால் தான் இந்த பாதிப்பை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இறுதியாக நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கின்றது. එක කාලයක මේ විෂමද්‍රව්‍ය තිබුණේ කොහෙද? முதலாவதுதான் நாங்கள் இந்த விஷ போதைப் பொருளை கட்டுப்படுத்த සංචාරක කලාප කේන්ද්‍ර කරගත් කුඩා නගර කීපයක තිබුණා. அதாவது சுற்றுலா பயணிகளை அல்ல சுற்றுலா நகரங்களை மையப்படுத்தியதாக சில நகரங்கள் අද ඈත ගම්මාන දක්වා මේ ව්‍යසනය පැතිරලා තිබෙනවා. இந்த கிராமங்களை நாங்கள் தூர உள்ள கிராமங்களை எடுத்து பார்த்தாலும் அதிலும் ඒ பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ව්‍යසනයට අපේ නාබර තරුණ තරයන් ගොදුරු වෙමින් තිබෙනවා. இந்த இழப்புக்கு எங்களுடைய இளைஞர் யுவதிகள் மிகவும் அதிகமாக அதிலே உள்ளிருக்கப்பட்டிருக்கின்றார்கள். අපි මේ ජාතික ව්‍යාපාරය පටන් ගත්තේ පහුගිය ඔක්තෝබර් මාසයේ 30 වෙනිදා. நாங்கள் இந்த தேசிய நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்தது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி. දැන් මාස 6ක් විතර වෙනවා. இப்பொழுது 6 மாதங்கள் ஆகின்றன. මේ මාස 6 ඇතුළත இந்த 6 மாதங்களுக்குள்ளே අවුරුදු 21කට වඩා අඩු පිරිමි දරුවන් 5122ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. 21 வயதுக்கு குறைந்த இளைஞர்கள் 5122 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். අපේ දරුවෝ නෙවෙයිද? எங்களது பிள்ளைகள் தானே. ගැහැණු දරුවන් 128 දෙනෙක් අත්අඩංගුවට පත් වී තිබෙනවා. பெண் பிள்ளைகள் 128 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். අපේ ත්‍රිවිධ හමුදාව පොලිසිය ඉතාමත් ගෞරවනීය සේවයක් ඉටු කරනවා. எங்களுடைய இராணுவம் போலீசாரும் மிகவும் கௌரவமான சேவை செய்கின்றார்கள். ඒත් එම නිලධාරීන් කීප දෙනෙකුද අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. அவ்வாறு இருந்தாலும் அதில் இருக்கின்ற சில உத்தியோகத்தர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். මත්ද්‍රව්‍ය හේතු කොටගෙන ஏனென்றால் போதைப் பொருள் රාජ්‍ය தொடர்பாக නිලධාරීන් විශාල ප්‍රමාණයක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. இவ்வாறான உத்தியோகத்தர்கள் அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். කිසිත් වගකිය යුතු ගෞරවාන්විත තැනක් ඉතිරි වෙන්නේ නැති තරමට මේ ව්‍යසනය පැතිරලා තිබෙනවා. எந்த ஒரு இடத்தையும் விட்டு செல்லாத ஒரு பாதிப்பாக இழப்பாக இந்த பாதிப்பு காணப்படுகின்றது. අපි දොහොත් මුදුන් තියා වන්දනාමාන කරපු අපගේ ආගමික ස්ථාන දක්වා මේවා පැතිරලා තිබෙනවා. நாங்கள் பார்த்தால் எந்த இடத்தையும் விட்டு வைக்காமல் எல்லா இடத்துக்கும் பரவி இருக்கின்றது. අපිට සමාජයක් ලෙස බිය දනවන චිත්‍රයක් අපි ඉදිරිපිට තිබෙනවා. நாங்கள் ஒரு சமூகமாக பயப்படுகின்ற ஒரு சித்திரமாக இது எங்கள் கண்முன்னே වයස් நிற்கின்றது. ભેදකින් எந்த விதமான வயது வித்தியாசமின்றி තරාතිරම ભેදකින් எந்த விதமான அவருடைய பதவிகள் இல்லாமல் ආගමිකද සාමාන්‍ය පුරවැසියද කියන ભેදකින් எந்த விதமான சமய பேதமோ அல்லது சாதாரண ඒ කිසිවකින් තොරව எந்த விதமான வித்தியாசமும் இன்றி මේ මත්ද්‍රව්‍ය ව්‍යසනය இந்த போதைப் අපේ பொருள் රටේ பாதிப்பானது විශාල ව්‍යසනයක් බවට පත් වෙලා තිබෙනවා. மிகவும் அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுவதாக காணப்படுகின்றது. අපි මේ පරාජය පත් කළ යුතු නැද්ද? இதனை நாங்கள் தடுக்க வேண்டுமா இல்லையா? මම අහන්නේ උත්තරය. මේ ව්‍යසනයෙන් අපේ රටේ ජනතාව මුදවා ගත යුතුයි. இந்த பாதிப்பின் மூலமாக எங்களது நாட்டு மக்களை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும். අපි තිර අධිෂ්ඨානයකට අවිල්ලා තිබෙනවා මේ ව්‍යසනය පරාජයට පත් කරන බව. இதற்காக நாங்கள் இதனை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். මේ ව්‍යසනය විශාල විනාශයක් දක්වා වර්ධනය වෙන්න ප්‍රධාන කරුණු හතරක් බලපෑවා. இந்த பாதிப்பு இழப்பானது மிகவும் அதிகளவான மிக நீண்ட அல்லது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. එක දේශපාලන රැකවරණය. முதலாவது தாக்கம் என்னவென்று நாங்கள் பார்த்தால் அரசியல் அவருடைய பாதுகாப்பாக இருக்கின்றது. මේකයි සත්‍ය කතාව. මේ ඇත්ත කතාව. இது உண்மையான கதை. දේශපාලකින්ගේ රැකවරණ යටතේ මේ කුඩු ව්‍යාපාරිකයන් සහ කුඩු ව්‍යාපාරය වර්ධනය වුණා. அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு ஊடாக இந்த போதைப் பொருள் அல்லது தூள் வியாபாரம் அல்லது குடு வியாபாரம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. පහුගිය මැතිවරණයේදී கடந்த தேர்தலிலே මේ රටේ ජනතාව ඓතිහාසික ජනවරමක් ලබා දීලා இந்த நாட்டினுடைய மக்கள் மிகவும் ஒரு අලුත් දේශපාලන කණ්ඩායමක් වෙත බලය ලබා දුන්නා. ඒ අප වෙත. அதாவது இந்த நாட்டு மக்கள் ஒரு முடிவு எடுத்து ஒரு வித்தியாசமான குழுவுக்கு பறந்தார்கள். அது நாங்கள். මම ඔබට එක සහතිකයක් දෙන්නම්. நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை කුඩු வழங்குகிறேன். ව්‍යාපාරිකයන් සතුව තිබුණු දේශපාලන රැකවරණය
මේ වෙනකොට අපි මුළුමනින්ම අවසන් කොට තිබෙනවා. அதாவது இந்த தூள் வியாபாரத்தில் இருந்த அரசியல் பாதுகாப்பை முற்றாக நாங்கள் මේ කිසි ஒழித்திருக்கின்றோம். නිලධාරියෙකුට எந்த ஒரு உத்தியோகத்திற்கும் කිසිදු බලපෑමක් නැහැ. எந்த விதமான அவர்களுக்கு எந்த விதமான தாக்கங்களும் இல்லை. ඔබ ඔබගේ තනතුරේ ගෞරවය, அவர்களுடைய பதவியின் கௌரவத்தை, ඔබගේ යුනිෆෝම් එකේ ගෞරවය, அவர்களுடைய யூனிஃபார்த்தின் கௌரவத்தை, ඔබට පැවරී තියෙන වගකීම உங்களுக்கு உள்ள பொறுப்பை ඉටු කිරීම සඳහා අවශ්‍ය වන සහාය අපි ලබා දෙනවා. நிறைவேற்றுவதற்காக அதற்குரிய அவசியமான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குகின்றோம். ඒක ප්‍රතිඵල අපිට තිබෙනවා. இதற்காக எங்களுக்கு வெற்றி வந்திருக்கின்றது. එනිසා තමයි අපේ නාවික හමුදාව විශාල ප්‍රමාණයෙන් කුඩුතොක පහුගිය කාලේ අත්අඩංගුවට ගත්තා. இதன் காரணமாகத்தான் எங்களது கடற்படையினர் மிக அதிக அளவான குடுகளை கைப்பற்றிருக்கின்றார்கள். අපේ පොලිසිය මහතුරු දිවාරයන් නොබලා වෙහෙස වින ක්‍රියාකාරකම් වල යෙදුණා. போலீஸ் உத்தியோகத்தர்கள் இரவு பகல் பாராது அவர்களுடைய கடமை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ඒක ප්‍රතිඵලයක් ඇටියට මේ මාස 6 ඇතුළත இந்த முடிவானது எங்களுக்கு இந்த 6 மாதத்தில் தான் ஏற்பட்டிருக்கின்றது. හෙරෝයින් කිලෝ 1943ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. හෙරෝයින් කිලෝ 1943. 1943 பேர் இதன் மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். සාමාන්‍ය යූරියා බෑග් එකක තියෙන කිලෝ 50යි. அதாவது யாரென்றால் அது மீன் பிடிக்க சென்றவர்கள். சாதாரண ஒரு பேக் எடுத்து பார்த்தால் அதில் 50 கிலோ இருக்கும். යූරියා පෝර බෑග් 40ක ප්‍රමාණයක කුඩු අත්අඩංගුවට අරන් තියෙනවා. யூரியா உர பேக்கை நாங்கள் எடுத்து பார்த்தால் 40 பேக்குகளும் நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம். කුඩු එකපාරක් යන්නේ කොච්චරද? இவ்வளவு அதிகமான எவ்வாறு இந்த குடு வருகின்றது? කන් හැන්දෙනුත් භාගයටත් වඩා අඩුයි. அதாவது இளைஞர்கள் இதிலே அரைவாசியத்தான் இருக்கின்றார்கள். පෝර බෑග් 40, உரப்பைகள் 40. කන් හැදි කොච්චරද? ඔබට තේරුම් ගන්න පුළුවන් මේ ව්‍යසනය මොනතරම් දරුණුද කියලා. ஆகையினால் உங்களுக்கு இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எந்த விதமான பாதிப்பை இழப்பை இது ஏற்படுத்தியிருக்கின்றது. ඒ වගේම අයිස් කිලෝග්‍රෑම් 2008ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. அதே போன்றுதான் ஐஸ் 2008 கிலோகிராமை நாங்கள் கைப்பற்றிருக்கின்றோம். පෝර බෑග් 40ක්. இதுவும் 40 உரப்பைகள் மூலமாக. ඒ වගේම அதே போன்று ගංජා කිලෝග්‍රෑම් 40755ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. கஞ்சாவை நாங்கள் பார்த்தால் 40,750 கிலோவை கைப்பற்றியிருக்கின்றோம். මේ විශාල ව්‍යසනයක් අපි ඉදිරිපිට තිබෙනවා. இதன் மூலமாக மிகவும் ஒரு பாரிய இழப்பை நாங்கள் ඒ தடுத்திருக்கின்றோம். පරාජයපත් කිරීමේ පළමු පියවර දේශපාලනයෙන් රැකවරණයෙන් කුඩු ව්‍යාපාරිකයා ඉවත් කිරීම. அதாவது இந்த அரசியல் அவர்களுக்கு இருந்த குழு தொழிலாளர்களுக்கு இருந்த அந்த பாதுகாப்பை முழுதாக விலக்கியதன் காரணமாகத்தான் இது நடைபெற்றிருக்கின்றது. ඒක අපි කරලා තියෙනවා. இது நாங்கள் செய்திருக்கின்றோம். ඊළඟ අපේ රාජ්‍ය නිලධාරි විශේෂයෙන් පොලිසිය සහ ත්‍රිවිධ හමුදාව அடுத்ததாக அரசாங்க உத்தியோகர்கள் விசேடமாக මේ போலீஸ் කාර්ය உத்தியோகர்களும் වෙනුවෙන් කැපවෙන அவர்களுடைய அந்த මේ தியாகம் කාර්ය වෙනුවෙන් විශාල රාජකාරියක් ඉටු කරන இந்த நிகழ்ச்சிக்காக அவர்கள் செய்கின்ற மிகவும் அதிகமான கடமைகள் ඒ සියලු දෙනාට නිසි ඇගීම ලබා දෙනවා. அதற்காக நாங்கள் அவர்களை கௌரவிக்க வேண்டும். මේ මැඩ පැවැත්වීම සඳහා තියෙන සියලු යාන්ත්‍රණයන් இதனை முறியடிப்பதற்காக சகலவிதமான செயற்பாடுகளை ත්‍රිවිධ හමුදාව, இராணுவமாக இருக்கட்டும், පොලිසිය, போலீஸாக இருக்கட்டும், රේගුව, அதேபான சுங்கமாக இருக்கட்டும், ඉමිග්‍රේෂන් එක, ආගමන විගණන දෙපාර්තමේන්තුව அதே போன்று குடிவகல் திணைக்களம், මේ ආදී ආයතන සියල්ල இது போன்ற நிறுவனங்கள் அனைத்தும் මේ මැඩ පැවැත්වීම සඳහා අපි මෙහෙයුමකට යටත් කරලා තිබෙනවා. இந்த நிகழ்ச்சிக்காக அவர்கள் அனைவரையும் நாங்கள் உள்ளடக்கி இருக்கின்றோம். ඒ වැදගත් පියවරක්. இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ඊළඟ අත්අඩංගුවට ගැනීම වැඩි කරලා තිබෙනවා. அதே போன்றுதான் நாங்கள் அவர்களுக்கான தொகைகளை அதிகரித்திருந்தோம். මේ ව්‍යසනයත් එක්ක ගොඩනැගුණු මහස් අපරාධ කල්ලි බිහි වෙලා තිබෙනවා. இந்த இழப்பின் மூலமாக உருவாக்கப்பட்ட குற்றங்களை இழைக்கக்கூடிய குழுக்கள் உருவாகியிருக்கின்றன. පෞගේ කාලේ වෙඩි තබා ගැනීම යම් ප්‍රමාණයක් සිද්ධ වුණා. கடந்த பல நாட்களாக பல்வேறுபட்ட வெடி துப்பாக்கிச் சூடு நடைபெற்றன. ඒ විශාල ප්‍රමාණයක් තිබෙන මත්ද්‍රව්‍ය වෙළඳපොළත් එක්ක ඇති වුණු ගැටුම්. இதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ இதிலே அதிகமாக இருப்பது இந்த போதைப் பொருள் மூலமாக ஏற்பட்ட මත්ද්‍රව්‍ය பிணக்கு බෙදා தான். ගැනීම පිළිබඳ ගැටුම්. போதைப் பொருளை அவர்கள் கையாளுவது ஏற்பட்ட பிணக்கு தான் இது காரணமாக. තමන්ගේ මත්ද්‍රව්‍ය අත්අඩංගුවට ගන්න ඔත්තු දුන්නායි කියලා ඇති වෙන ගැටුම්. அதாவது பொருளை பிடிப்பதற்காக அவர்களுக்கு தகவல் வழங்கினார் என்பது காரணமாக ஏற்பட்ட ඒ பிணக்கு. නිසා මේ හා බැඳුණු පාතාල කණ්ඩායම් බිහි වෙලා තිබෙනවා. ஆகையினால் இவ்வாறான பிணக்குகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலாட்படை உருவாகி இருக்கின்றது. සන්නද්ධ ගැටුම් ඇති වී තිබෙනවා. இதன் மூலம் அவர்களுக்கிடையிலே ஒருவருக்கு துப்பாக்கி சூடு நடைபெறக்கூடிய அளவு போட்டு வந்திருக்கின்றது. අපි මේ පාතාලයේ මුළුමනින්ම මුළුන් උපුටා දැමිය යුතුයි. ஆகையினால் தான் இந்த பாதாள குழுக்களை நாங்கள் முற்று முழுவதுமாக இல்லாதாக்க வேண்டும். අපි මේ වන විටත්
විදෙස්ගත හිටපු පාතාල සමාජිකයින් අත්අඩංගුවට අරගෙන 28 දිනක් ලංකාවට ගෙනල්ලා තිබෙනවා. நாங்கள் இதுவரையிலே வெளிநாட்டிலே வாழ்ந்த இந்த பாதாள குழுக்களின் தலைவர்கள் உறுப்பினர்கள் 28 பேரை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். විවිධ අනවර්ත නාමයන් ගොඩනැගුණු පාතාල නායකයින්. அவர்களுக்கு பல்வேறுபட்ட பெயர்கள் நாமங்கள் உள்ள இந்த பாதாள குழுக்கள். තව ප්‍රමාණයක් ඉතා ඉක්මනින් අපි අත්අඩංගුවට අරගෙන ලංකාවට ගේනවා. அதே போன்றுதான் இன்னும் ஒரு சிலர் இந்த நாட்டுக்குள்ளே வைத்து மிகவும் அதிகமான அளவு இருக்கின்றனர். அவர்களை மிகவும் விரைவாக கைது செய்திருக்கின்றோம். විශාල ප්‍රමාණයක් මෙහි විදෙස්ගත වෙලා. அதிலே அதிகமானோர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். සමහර කණ්ඩායම් මෙහි උනේ බන්ධනාගාර ඇතුලේ. ஒரு சில குழுக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சிறைக்குள்ளே தான் இதன் உருவாக்கி இருக்கிறார்கள். අපි මේ ප්‍රධානි විශේෂ සිර කඳුරකට යොමු කරන්න අපි කටයුතු කරලා තිබෙනවා. ஆகையினால் இந்த திட்டங்களை விசேட சிறைச்சாலை இருக்கின்ற அந்த சிறை கைதிக்கும் நாங்கள் இந்த செயற்பாட்டை செய்திருக்கின்றோம். පොදු සිර කඳුරු වෙනුවට විශේෂ සිර කඳුරක් අපි මේ වෙනුවෙන් හදලා තියෙනවා. அதாவது பொதுவான சிறை கைதியை விட விசேட சிறை கைதி என்ற செயற்திட்டத்தின் மூலமாக இதனை நாம் நடைமுறைப்படுத்துகின்றோம். අඩපණ කරන්න ඕන මේ ව්‍යසනේ පරාද කරන්න නම්. ஆகையினால் தான் பாதாள குழுக்களை எவ்வாறாக இருந்தால் நாங்கள் முறியடிக்க வேண்டும். මානව පොලිසියේ මේ ත්‍රිවිධ හමුදාවේ ඔබ සියලු දෙනාම නිලයන් තිබෙන ඒහා බැඳුණු වගකීම් තිබෙන අනපනත් වලින් කාර්යභාරයන් පවරා තිබෙන ඔබ ஆகையினால் இதற்காக போலீசாக இராணுவமாக இருக்கட்டும் உங்களுக்கு இதன் மூலமாக இருக்கப்பட்டுகின்ற கடமைகள் அதே போன்று விசேடமான நிகழ்வுகள் அதன் காரணமாக நீங்கள் මේ විවිධ අනවර්ත නාම වලින් ගොඩනැගිලා තියෙන පාතාලයේ මැඩ පවත්වන්න බැරිද? ஆகையினால் இதன் மூலமாக உங்களுக்கு இந்த பாதாள குழுக்களை இல்லாதொழிக்க முடியாதா? මොකද්ද ඔබගේ යුනිෆෝම් එකේ ඇති වගකීම? ஆகையினால் உங்களுடைய யூனிஃபார்ம் இருக்கின்ற சீருடைக்கு இருக்கின்ற பொறுப்பு என்ன? මම ඔබට ආරාධනා කරන මැඩ පවත්වන්න ඉන්න. ஆகையினால் உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன் இதனை இல்லாதொழியுங்கள் என்று. මේ මාසය ඇතුළත இந்த 6 மாதங்களுக்குள்ளே T56 ගිනියවි 83ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. T56 துப்பாக்கிகள் 83 கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. පිස්තෝල 118ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. பிஸ்டோல் நாங்கள் பார்த்தால் 118 கைப்பற்றப்பட்டிருக்கிறது. රිවෝල්වර් අත්අඩංගුවට 75ක් අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. ரிவால்வர் 75 கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. අත්බෝම්බ අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. கைக்குண்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. පාතාලයේ සතු තිබෙන අවි ආයුධ අත්අඩංගුවට ගනිමින් තිබෙනවා. பாதாள குழுக்களின் கைகளிலே இருந்த பல்வேறுபட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ඒ මර්ධනය කළ යුතුයි. මේ කුඩු ව්‍යාපාරය මර්ධනය කරන්න නම්. இது இந்த இடத்திலே நிறுத்தப்படக்கூடாது. ඊළඟ හැම කෙනාටම නීතියේ විධානය ආධිපත්‍ය තහවුරු කළ යුතුයි. ஆகினால் எல்லோருக்கும் சட்டமும் ஒழுங்கும் எல்லோருக்கும் சமனாக இருக்க வேண்டும். அதை நிலைநிறுத்த வேண்டும். මගේ සිට ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරයා දක්වාද என்னிலே தொடங்கி பிரதேச சபை உறுப்பினர் வரை ජනාධිපති ලේකම්ගේ සිට ග්‍රාම නිලධාරියා දක්වාද ஜனாதிபதி செயலாளர் தொடக்கம் கிராம உத்தியோகத்தர் வரை නගරේ සිට ගම දක්වාද ඉන්න සෑම කෙනෙක්ම நகரத்திலிருந்து கிராமத்தில் உள்ள அனைவரும் නීතිය ඉදිරියේ සර්ව සාධාරණයි. சட்டத்தின் முன்னிலே அனைவரும் சமன். අපි රටක් හදන්න ඕන කිසිවෙක් නීතියට උඩින් නොසිටින රටක්. ஆகையினால் தான் ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்குவதாக இருந்தால் සමහර අයට එහෙම நீதிக்கு රටවල් சட்டத்துக்கு முன்னர் மேலால் யாரும் இருக்க முடியாது. සමහර අයට එහෙම රටවල් දරා ගන්න බෑ. ஒரு சிலருக்கு அவ்வாறான நிலைமை இருந்தது. එහෙම රටක ජීවත් වෙලා පුරුද්දක් නැහැ. அவ்வாறான நாட்டுக்கு எங்களுக்கு வாழ்ந்து பழக்கம் இல்லை. සමහර අය හිතනවා තමන් නීතියට වඩා උඩින් ඉන්නවා කියලා. ஒரு சிலர் நினைக்கின்றார்கள் நாங்கள் சட்டத்துக்கு மேலாக இருக்கிறோம் என்று. එමෙ හිතපු යුගයක් තිබුණා. அவ்வாறு இருந்த ஒரு யுகம் ஒன்று இருந்தது. අපි ඒ යුගය අවසන් කරමින් තිබෙනවා. நாங்கள் அந்த யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். තමන්ගේ අතීතයේ බලය කුමක්ද? எங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் என்ன? තමන් අතීතයේ මොනතරම් වරදාන වරපසද භුක්ති විඳද? அவர்கள் முன்னைய காலங்களிலே எவ்வாறான விடயங்களை அனுபவித்தார்கள்? තමන්ගේ පවුල් පසිබ මොකක්ද? தங்களுடைய குடும்ப பின்னணி என்ன? ඒ කිසිවක් නීතියට අදාළ නැහැ. எந்த விதமான காரணமும் சட்டத்துக்கு காரணமாக සියලු அமையாது. දෙනා නීතිය ඉදිරියේ සමානයි. சகலரும் அனைவரும் சட்டத்தின் முன் சமம். ඒක වැදගත් මද්ද්‍රව්‍ය මර්ධනය කරන්න. இது மிகவும் முக்கியம். எதற்கென்றால் போதை பொருளை இல்லாதொழிப்பதற்காக. හැබැයි නීතියට උඩින් හිටපු අය වෙත නීතිය ළඟා වෙනකොට කලබල වෙනවා. சட்டத்துக்கு மேலே இருந்தவர்கள் சட்டத்துக்கு அண்மையாக வருகின்றார்கள். ඒගොල්ලන්ට පුරුදු නැහැ නීතියට ගරු කරලා. அவர்களுக்கு சட்டத்தை மதிக்கின்ற பழக்கம் இல்லை. නීතියට උඩින් හිටපු අය ගාවට නීතිය කිට්ටු වෙනකොට වියරුවෙන් කෑ ගහනවා. அவர்கள் சட்டத்துக்கு மேலாக இருந்தவர்கள் சட்டத்துக்கு அண்மையாக வருகின்ற பொழுது அதிகமாக சத்தம் போடுகின்றார்கள். අපිට කලබලයක් නැහැ. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. අපිට කිසියෙක් පිළිබඳ වෛරයක් කෝපයක් නැහැ. எங்களுக்கு யார் மூலம் எந்த விதமான கோபமோ வைரமோ இல்லை. அவர்கள் மீது මේ எந்த ජනතාව தாக்கமும் இல்லை. මේ ජනතාව විසින් අපිට පවරපු වගකීමක් තියෙනවා. இது எங்களுக்கு பொதுமக்கள் மூலமாக எங்களுக்கு வழங்கப்பட்ட
பொறுப்புகள் இருக்கின்றன. ඒ තමයි හැම කෙනාම නීතිය රේඛාවෙන් යටින් ජීවත් වෙන්න පුරුදු සමාජයක් අපි හදන්න ඕන. அதுதான் எல்லோரும் சட்டத்துக்கு கீழாக வாழுகின்ற அதற்காக பழக்கப்படுகின்ற சமூகமாக வாழ வேண்டும் என்பது. ඉඳ කලබල කරාට ඒ නිසා කලබල කරාට அதற்காக அவர்கள் குழப்பமடைந்தால் කෑ ගැහුවට சத்தம் போட்டால் නීතිය ඉටු කරනකොට 7-8 දෙනෙක් නීතිය ඉටු කරන ආයතන ගාවට ගෙනාවට சட்டத்தை நிலைநிறுத்துவதற்காக 7-8 பேரை சட்ட நிறுவனங்களுக்கு முன் கொண்டு வந்தால் ඒ කිසිවකින් නීතිය ක්‍රියාත්මක කිරීමට නීතිය ක්‍රියාත්මක කරන අඩපණ කරන්න බැරි බව ඒගොල්ලෝ තේරුම් ගන්න. ஆகையினால் அவர்களுக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அதற்காக ஒழுங்குகள் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். අපරාධ බස් දාලා සෙනග ගින්නේ. ஏனென்றால் குற்றங்கள் அதிகரித்த சேவையாக இருக்கின்றது. ඒවට නීතිය නමන්නේ නැහැ. அதற்காக சட்டத்தை நாங்கள் மடிக்க முடியாது. නීතිය සමානව ක්‍රියාත්මක කරනවා. சட்டம் சமன் என்பதை நாங்கள் நிலைநிறுத்த வேண்டும். තව බොහෝ දේ සිදු වේවි. තව බොහෝ දේවල් සිද්ධ වේවි. இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. අපේ අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව நாங்கள் வெற்றிகரம் இல்லாத திணைக்களங்கள் කොළඹ අපරාධ කොට්ටාසය எங்களுடைய கொழும்பு சிசிடி FDI ආයතනය FCDI நிறுவனம் නාකොටික් ආයතනය அதே போன்று போதைப்பொருள் சம்பந்தமான நிறுவனம் විශාල විමර්ශන ක්‍රියාවලියක යෙදලා තිබෙනවා. மிகவும் அதிகளமான விசாரணை தொகுதியில் அவர்கள் இப்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ඔය අත්අඩංගුවට අරගෙන තිබෙනවා. சிலரை கைது செய்திருக்கின்றோம். සමහර අය අත්අඩංගුවට ගැනීම සඳහා පරීක්ෂණ සිදු කරමින් තිබෙනවා. சிலரை கைது செய்வதற்காக அதுக்குரிய பரிசீலனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. සමහර අය නඩු දාලා තිබෙනවා. ஒரு சிலருக்கு எதிராக வழக்கு தாக்கல் ඒ செய்யப்பட்டிருக்கின்றன. නඩු විභාග වෙමින් තිබෙනවා. அந்த வழக்குகள் இப்பொழுது සෑම ආයතනකට අවශ්‍ය වන බලය ඒ බල සීමාව ඇතුළේ පිහිටවනවා. எல்லோருக்கும் இருக்கின்ற அவர்களுக்குள்ள அதிகாரம் அந்த அதிகாரத்துக்குள்ளே அவர்கள் செயல்படக்கூடியதாக இருக்கு. පොලිසිය ඔබට තිබෙන විමර්ශනය කිරීමේ බලය ඒක ඔබ සතුව තිබෙනවා. போலீஸாக இருக்கின்ற நீங்கள் விசாரிக்கின்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றது. නීතිපති දෙපාර්තමේන්තුව නඩු ගොනු කිරීමේ බලය ඒ නීතිපති දෙපාර්තමේන්තුව සතුව තිබෙනවා. சட்டமாதிபர் திணைக்களமாக இருக்கின்றால் இதனை அவர்கள் கோவை செய்ய வேண்டிய விடயம் அவர்களுக்கு இருக்கின்றது. ගොනු කරන නඩුව සාධාරණ නඩු විභාගයක් සඳහා යොමු කිරීමට අධිකරණයට අයිතිය තිබෙනවා. அதே போன்றுதான் அங்கு கோவை செய்யப்படுகின்ற வழக்குகள் அது நியாயமான முறையில் விசாரிக்கின்ற நீதிமன்றமாக இருக்கின்றன. ඒ සෑම ආයතනයක්ම තමන්ගේ බලය ඒ පරිමාවෙන් ක්‍රියාත්මක කළ යුතුයි, ආරක්ෂා කළ යුතුයි. ஆகையினால் இந்த சகல நிறுவனங்களும் அவர்களுடைய எல்லைக்குள்ளே மிகவும் சரியான முறையிலே செயற்பட வேண்டும். அவர்களுடைய அதிகாரத்துக்கு உள்ளே ඔබගේ විමර්ශන වලට කිසි කෙනෙක් මැදිහත් වෙන්නේ නැහැ. உங்களது விசாரணைக்கு யாரும் தலையிட மாட்டார்கள். නීතිපති දෙපාර්තමේන්තුව ක්‍රියාදාමයට කිසිවෙක් මැදිහත් වන්නේ නැහැ. அதே போன்றுதான் சட்டமாதிபர் திணைக்களத்திலே யாரும் தலையிட மாட்டார்கள். අධිකරණ ක්‍රියාදාමයට කිසිවෙක් මැදිහත් වෙන්නේ නැහැ. அதே போன்றுதான் நீதிமன்ற கட்டமைப்பு தொகுதியிலும் හැබැයි யாரும் தலையிட மாட்டார்கள். ආයතන இந்த நிறுவனங்கள் තමන්ට පැවරී තියෙන වගකීම இந்த உங்கள் நிறுவனங்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள නිසි පරිදි ඉටු කරාවි කියන විශ්වාසයක් අපිට තිබෙනවා. அதிகாரங்களை சரியான முறையில் நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும். මා විශේෂයෙන්ම අපි ත්‍රිවිධ හමුදාවේ පොලිස් නිලධාරි මහතුරුන්ට කියන්නේ நான் விசேடமாக எங்களுடைய பாதுகாப்பு துறையில போலீசாருக்கு கூறுகின்றேன். ඔබට ඔබේ කොන්ද කෙලින් තියාගෙන වැඩ කරන්න පුළුවන් පරිසරයක් අපි හදලා තිබෙනවා. நீங்கள் முதுகெலும்பை நேராக வைத்து சேவை செய்யக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ඔබ යටත් වෙන්නේ ඔබට තිබෙන නීති රාමුවට විතරයි. நீங்கள் உங்களுக்கு மேல் இருக்கின்ற சட்டத்துக்கு மாத்திரம்தான் கீழ்ப்படிய வேண்டும். අපි හැමදෙනාම දන්නවා අපි කෙනෙකුට පැවරී තිබෙන කාර්යභාරයන්. எங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் எங்களுக்கு என்ன விதமான விடயங்கள் இருக்கின்றன මා எல்லோருக்கும் දන්නවා தெரியும். ජනාධිපතිවර ලෙස මට පැවරී තිබෙන වගකීම සහ මට සෙල්ලම් කරන්න තියෙන කොටුවේ ප්‍රමාණය මා දන්නවා. நான் ஜனாதிபதி என்ற வகையிலே எனக்குள்ள அதிகாரங்கள் நான் எந்த விதமான சதுரங்கத்துக்குள் விளையாட வேண்டும் என்று எனக்கு தெரியும். මා මගේ සීමාවන් ඉක්මවා යන්නේ නැහැ. ඔබට අනපනත් වලින් ඔබට ඔබගේ බලය ක්‍රියාත්මක කිරීම සඳහා අවශ්‍ය සීමාවන් හඳුන්වා දී තිබෙනවා. அதே போன்றுதான் உங்களுக்கும் உங்களது அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய எல்லை ஒன்று ඔබේ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. සීමාවේ වැඩ කරන්න. அந்த எல்லைக்குள் நீங்கள் வேலை செய்யுங்கள். ඔබට සමහර කාර්යයන් සඳහා සීමාව පටුයි නම් இதற்காக சில வேளைகளே இந்த எல்லைகள் உங்களுக்கு குறுகியதாக இருக்கலாம். අපි නීති හරහාම සීමාව වැඩි කරලා දෙන්නම්. நாங்கள் சட்டத்தின் மூலமாக அந்த எல்லைகளை நாங்கள் அதிகரிக்கின்றோம். දැන් අපි පනත සාකච්ඡා කරමින් යනවා. இப்பொழுது நாங்கள் சட்டம் ஒன்றை பற்றி கலந்துரையாடுகின்றோம். සන්නද්ධ අපරාධ කල්ලි මැඩ පැවැත්වීම සඳහා විශේෂ නීති සංග්‍රහයක් පාර්ලිමේන්තු සම්මත කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. அதாவது போராட்டங்கள் மூலமாக இருக்கின்றவர்களுக்காக விசேடமான சட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற கலந்துரையாடல் ஈடுபட்டிருக்கின்றோம். ඔබට නීතිය මදි නම් අපි නීතිය ශක්තිමත් කරලා දෙන්නම්. உங்களுக்கு சட்டம் போதாதென்றால் நாங்கள் சட்டத்தை மிகவும் உங்களுக்கு பலம் வாய்ந்து ஆக்கி தருகின்றோம். අත්අඩංගුවට ගන්න මද්ද්‍රව්‍ය පිළිබඳ විශාල විවාදයක් තිබෙනවා.
கைப்பற்றப்படுகின்ற இந்த போதைப் பொருள் தொடர்பாக அதிகமான விவாதங்கள் இருக்கின்றன. ඒවායේ මාකට් එකට එනවද? இது தொடர்பாக தெரியுமா? කෝ අල්ලපුවා පිච්චුවද? எடுத்தவெல்லாம் නමුත් ඒ සියල්ල තියෙන මේ තිබෙන නීති රාමුව ඇතුලේ. எடுத்ததெல்லாம் நெருப்பு கொடுத்தீங்களா? இந்த விதமான சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. අපි පාර්ලිමේන්තුවේ නීතිය සම්මත කරන්න සාකච්ඡා කරමින් තියෙන අවසන් අධීරයේ තිබෙන්නේ කොහොමද අත්අඩංගුවට ගන්න මත්ද්‍රව්‍ය ඉතා කෙටි කාලයක් ඇතුළත විනාශ කිරීම සඳහා අවශ්‍ය වෙන නීති සම්පාදනය කරලා දෙන්නම්. நாங்கள் பாராளுமன்றத்திலே இதற்கான ஒரு சட்டத்துக்காக நாங்கள் கலந்துரையாடி இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். எவ்வாறு என்றால் நாங்கள் கைப்பற்றப்படுகின்ற ஒரு போதைப் பொருள் எவ்வாறு மிக விரைவாக அழித்தொழுக்கப்பட வேண்டும் என்று தொடர்பாக සමහර බල සීමාවන් තිබුණා කාටවත් ඒක ඇතුළට යන්න බැරි. ஒரு சில அதிகார எல்லைகள் இருந்தன, யாருக்கும் அதன் உள்ளே செல்ல முடியாது. එයාපෝට් එකට යනකොට පරීක්ෂා කරන්න බැරි නිලධාරීන් හිටියා. ஏர்போர்ட்டாக இருந்தால் அதற்குள்ளே சென்று பரிசீலனை செய்ய முடியாத உத்தியோகத்தர் இருந்தார்கள். අද එහෙම නෑ. இருந்தால் හැම කෙනාම ගුවන් තොටුපළෙන් ලබා දෙන හැඳුනුම්පත පාවිච්චි කළ යුතු එයාපෝට් එක ඇතුලේ. அதாவது அந்த விமான நிலையத்தில் வேலை செய்வராக இருந்தால் அவர்கள் அனைவரும் அதற்குரிய அடையாள அட்டையுடன் கடமையில் செயற்பட வேண்டும். වරායි භූමියට වරායි කස්ටම් එකට ඇතුළත් වෙන්න බැරි තත්ත්වයන් තිබුණා. நாங்கள் துறைமுகத்தை எடுத்தால் அங்கு கஸ்டம்ஸுக்கு உள்ளே போக முடியாத நிலைமை காணப்பட்டது. තොරතුරක් තිබෙනවා නම් විමර්ශන නිලධාරීන්ට ඇතුළත් වීම බලය අපි ලබා දෙන්නම්. தகவல் ஒன்று இருந்தால் அந்த விசாரணை உத்தியோகத்தர்களுக்கு உள்ளே செல்லுகின்ற அதிகாரத்தை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். තිබෙන නීති ප්‍රමාණවත් නැත්නම් අපි නීති ශක්තිමත් කරලා දෙන්නම්. ஆகவே இவ்வாறு நாங்கள் சட்டங்கள் பல்வேறுபட்ட சட்டங்களை நாங்கள் මේ කාර්යය பலம் வாய்ந்ததாக்கி இருக்கின்றோம். මේ කාර්යය අපි කළ යුතුයි. இந்த நிலைமை தான் இங்கு ஏற்பட்டிருக்கின்றது. මේදී මා දන්න මේ රැස් වෙලා ඉන්න ඔබට විශාල කාර්යභාරයක් තිබෙනවා. அதே போன்றுதான் இந்த இடத்திலே சேர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. ඔබ දන්නවා ගමේ කෙනා. உங்களுக்கு தெரியும் ஊருள்ளவரை, විකුණන කෙනා දන්නවා. விற்பவரை உங்களுக்கு தெரியும், ඇබ්බැහි වුණ කෙනා දන්නවා. அதை பாவிப்பவரை உங்களுக்கு தெரியும். හැබැයි ඔබ බයයි. ஆனால் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ඔබ තොරතුරු දෙන්නේ නැහැ. அந்த தகவலை நீங்கள் தாரல்ல. ඔබට සැකයක් තිබෙනවා ඔබ ලබා දුන්නාට පස්සේ තොරතුරු ඔබ ගැන කුඩු ව්‍යාපාරිකයට යාවිද කියලා. அதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த தகவலை நீங்கள் வழங்கினால் உங்களை பற்றி அந்த குடு வியாபாரம் செய்கிறவர் உங்களை தாக்குவார் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். ඒ தත්ත්වය අපි වෙනස් කරන්න. இந்த நிலைமையை நாங்கள் மாற்ற வேண்டும். මේට පොදු මහජනයාගේ සහාය අවශ්‍යයි. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். කුඩු විකුණන කෙනා තවදුරටත් ගමේ හැංගුණු කෙනෙක් නෙවෙයි, ගමේ දන්නවයා. அதாவது குடு விற்பவர் என்பவர் அந்த கிராமத்திலே ஒழிப்பவர் அல்ல, அங்கே வெளியே தெரிகின்ற நபராக இருக்கின்றார். ඇබ්බැහි වුණ කෙනා දන්නවා. அவர்களை பற்றி நன்றாக தெரியும் உங்களுக்கு, හැබැයි බයයි. ஆனால் காட்டி கொடுப்பதல்ல. සමාජත් පවතින පාතාලයට බය, කුඩු ව්‍යාපාරිකයට බය. ஏனென்றால் இந்த சமூகம் இந்த குடு வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு பயம், அவர்கள் பாதாள குழுக்களுக்கு பயம். එහෙම සමාජයකට අපි මොකටද, පොලිසිය මොකටද, ත්‍රිවිධ හමුදාව මොකටද? இந்த இவ்வாறான சமூகத்திற்கு எங்களுக்கு போலீஸ் எதற்கு, இராணுவம் எதற்கு? ඒ නිසා ජනතාව ඉස්සරහට එන්න. ஆகையினால் தான் பொதுமக்களாகி நீங்கள் මේ தொடர்பாக ව්‍යසනය இருக்கவும். පරාද කරමු. இந்த விடயத்தை நாங்கள் அதிலிருந்து மீள வேண்டும். අද ඉතාම සාර්ථක ප්‍රතිඵල ලැබෙමින් තිබෙනවා. இதன் மூலமாக எங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான விடைகள் கிடைத்திருக்கின்றன. මේ ව්‍යසනය වර්ධනය වෙලා මේ තරම් ප්‍රමාණයකට එන්න දිගු කාලයක් ගියා. இந்த எங்களுக்கு இழப்பானது வளர்ச்சி அடைந்து செல்வதற்கு எங்களுக்கு இழப்பு ஏற்படுறதுக்கு மிக දිගු நீண்ட காலம் ஏற்பட்டது. දිගු කාලයක ප්‍රතිඵලයක් කෙටි කාලයකින් අවසන් කරන්න බැරි බව අපි දන්නවා. நீண்ட காலத்தின் விடையை எங்களுக்கு குறுகிய காலத்தில் தீர்க்க முடியாது. ඒත් අත්තරින් නැතුව ஆனால் கைவிடாமல், නොපසුබස්නා උත්සාහයෙන් அதாவது நாங்கள் எடுத்த அந்த முயற்சியை කිසිදු ව්‍යසනයක් හෝ වෙන අර්බුදයක් මැද්දේ මේ පිළිබඳ අවධානය අත් නොහැර எந்த விதமான உள்தாக்கங்களோ அல்லது வேறு விடயங்கள் வந்தாலும் එක நாங்கள் දිගට கைவிடாமல் එක දිගට අපි වැඩ කරොත් தொடர்ச்சியாக நாங்கள் வேலை செய்வோம். අපිට මේ පරාජයට පත් කළ හැකි. ஆகவே நாங்கள் இதனை எங்களுக்கு தோற்கடிக்க முடியும். ඒ වෙනුවෙන් සියලු දෙනාට ආරාධනා කරමින් அதற்காக உங்கள் அனைவரையும் அழைத்து මා නතර වෙනවා. බොහොම ස්තුතියි සියලු දෙනාටම. නன்றි.